உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எனக்கு 2 கல்யாணம் வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சா? 19 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. அந்த அது பொண்ணு வயசு? வயசு தெரியல சார். தெரியலையா? உங்க பொண்டாட்டியோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? 7வது படிச்சேன். அப்புறம் என் மாமா வீட்ல போயிட்டேன். இன்னும் வரல நானு. போயிட்டு அவங்க 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 லவ் மேரேஜ் தான் அவங்களும். ஆனா வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதா? லைக் அவங்களோட பிறந்த நாள் தெரியுமா? என்னைக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க? நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நம்மள கிடையாது சார். நீங்க இப்போ என்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் 14 7ஆம் தேதி 7ஆம் மாசம் அப்படி அப்ப அன்னைக்கு வந்து நீங்க 1995 செலிப்ரேட் பண்ணுவீங்களா? நம்ம பிறந்ததே எதுக்குன்னு வச்சிருவோம். நாங்க அதை கொண்டாடவே மாட்டோம். ஆனா இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் 5 வயசு வரைக்கும் நான் கொண்டாடி இருக்கேன். சூப்பர். ஏன்னா ஏன்னா கொண்டாடணும்ல, எல்லாரும் birthday கொண்டாடணும் தான். கொண்டாடுறாங்க. ஆமா. நம்ம அப்பா அம்மா அப்போ வந்து அப்பா அம்மா கையில எல்லாம் காசு கிடையாது. நான் ₹1 வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு வாங்குவேன் எங்க அப்பா கிட்ட. எங்க அப்பா வந்து இங்கேருந்து நடந்து பெசநகர் போவார் வேலைக்கு. ஏன்னா வண்டி காசு கிடைக்காது. இதே மாதிரி தான் ஒரு பை எடுத்துக்கின்னு அட்டை பேப்பர் அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த கஷ்டம் பார்த்துருக்குறோம். அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடணும்ப்பா, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அவரே கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட போய் நம்ம டார்ச்சர் பண்ணா நம்மளுக்கு நம்ம படிச்சும் வேஸ்ட்டு தானே, ஏன் அவர் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுப்பா, எனக்கு கேக் வாங்கி கொடு அப்ப அப்படிலாம் வெட்டிங் டே கேட்க செலிப்ரேட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கல்யாணம் ஆற நாளை வந்து கொண்டாடுற பழக்கம் இருக்கா? இப்ப பண்ணேன் சார். சர்ச்சில் பண்ணேன் நானு. ஓகே. சர்ச்சில் 2 பேரும் இன்னைக்கு இப்போ இருக்கிற இதுல வந்து பண்றாங்க சார். அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் வந்து கல்யாண நாளே மறந்துடுவாங்க. சரி, எனக்கு இது சொல்லுங்க. கல்யாணம் அப்புறம் எப்படி நடக்கும்? ஓகே, எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிருவீங்க. பார்ட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு வெள்ளை துணி கொடுத்துடுவாங்க. அவங்க அது ஃபுல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த வெள்ளை துணி சுத்திக்குவாங்க பொண்ணு. பையனுக்கு வந்து வேஷ்டி மாதிரி கொடுத்துடுவாங்க. இந்த சைடு வந்து ஒரு மாமரம் மாதிரி ஒரு குச்சியில வந்து மா இலையில கட்டிடுவாங்க. அந்த சைடு மா இலை கட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு மண் மாதிரி சேர்த்து ஒரு சேர் மாதிரி பண்ணுவாங்க சின்னதா. அதுல வந்து இப்படி உட்கார வைப்பாங்க. அந்த சைடு ஜென்ஸ் உட்கார வச்சுடுவாங்க, இந்த சைடு லேடிஸ் உட்கார வச்சுட்டு ஒரு எண்ணெய் மஞ்சள் அதை வச்சு பொண்ணோட சைடில் இருக்கிறவங்க வந்து பொண்ணுக்கு தடுவாங்க. இங்க எல்லாம் தடுவாங்க, பையனுக்கு தடுவாங்க. 7 தடவை தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு நைட்டில் வந்து அவங்க அம்மா கட்டுவாங்க பொண்ணுக்கு. என்னது? தாலி. தாலி வந்து நைட்டு வந்து இப்போ இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா இவங்க அம்மா வந்து நைட்ல அவங்க ஒய்ஃபுக்கு இவர் கட்ட மாட்டாரு. இவர் கட்ட மாட்டாரு, அவங்க அம்மா தான் கட்டுவாங்க. விடிய காத்தால 5 மணிக்கு வந்து இதே சாங்கியம் பண்ணி இவர் கட்டுவாரு. இப்படி கட்டினாதான் 2 தடவை. ஏன்னா பொண்ணுக்கும் மாமியாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்ல கட்டுவாங்க. சாமி மூட்டையில எடுத்து வந்து நாங்க வைப்போம். எடுத்து நாங்க தாலி காட்டுவோம். கட்ட சந்தோஷமா இருக்கணும் நீங்க அப்படி ஆசீர்வாதம் தருவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. காலையில இவர் கட்டி முடிஞ்சிச்சுன்னா ஆள்தான் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்தவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் கல்யாணம் நடந்தவங்கள வந்து சாப்பாடு செஞ்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள் அங்கே இருப்போம். ஏன்னா அந்த வாசனைக்கு வந்து ஏதாவது காற்று கருப்பு அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 நாள் அங்கே இருப்பாங்க. அப்புறம் எங்களதுல தலை கசுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாலி கட்டிட்டாலே தலை கசுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தலை குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ஊத்திக்குவாங்க. தலைக்கு வந்து தெரியாம குளிச்சுட்டு வரும். வெளியில போயிட்டு ஒரு நாள் அங்க வெளியில போயிட்டு ஒரு பாத்ரூம்ல போய் தலைக்கெல்லாம் தலையெல்லாம் நல்லா ஷாம்பு போட்டு கழுவிட்டு அதை காய வச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரும். 10 மணி ஆயிடும். நைட்டு 10 மணி ஆயிடும் வரது வீட்டுக்கு.